ஆடி மாதம் திருமணம் ஆனவன அந்த மறுவீடுக்கு போகும்போது அப்போ ஒன்று சேரக்கூடாது, குழந்தை பிறக்கக்கூடாது. ஒரு அரக்கனோட பேர் ஆடின்னு இருக்கும் போகும்போது ஆடி மாதம் அப்புறம் நீ எதை செஞ்சாலும் அந்த அரக்கத்தன்மைக்கு உண்டான குணம் நல்லா புரிஞ்சுங்க. ஆடி மாதம் குழந்தையும் பிறக்கக்கூடாது, அதே நேரத்தில் ஆடி மாதம் ஒன்று சேர்ந்துனாக்கா அந்த தரிக்குது பாருங்க, அதுவும் இருக்கக்கூடாது. ஆடி மாதம் திருமணம் பண்ண மாட்டோம், ஆடி மாதம் ஒரு நல்ல இதோ வந்துட்டு செய்ய மாட்டோம், கிரகப்பிரவேசம் யார் பண்ணுவோம் ஆடி மாதம். அதே மாதிரி நம்ம ஃபார்மட் நியூமராலஜியில் ஆடி மாதம் நான் வந்துட்டு திருமணத்தை அந்த ஆடி மாதங்கிறத நான் எப்படி எடுத்துப்பேன்னாக்கா ஜூலை ஆகஸ்ட் மாதம் கொடுக்கவே மாட்டேன் யாருக்குமே திருமண தேதியை. ஜூலை மாதம் பாருங்களேன். அதனால் இப்போ படிக்கிற பசங்களுக்கு ஜூலை மாதம் பாருங்கள் எஜுகேஷன் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். படித்து முடிச்சதுக்கப்புறம் கெரியர் ஆரம்பிக்க சொல்லுங்கள், டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். சில பேருக்கு ஃபேமிலியே டிஸ்டர்பன்ஸ் வருது. ஆடி அப்படிங்கிறது என்னத்துக்காகன்றது பெரியவங்க நமக்கு சொல்லிக் கொடுக்கல. பண்ணக்கூடாதுங்க அவ்வளோதாங்க அப்படிம்பாங்க. ஆனால் ஆடி மாதம் தான் அம்மனுக்கு நல்ல பெரிய விசேஷமாக கிராண்டாக நம்மளே கொண்டாடுறோம். கூழ் ஊற்றுறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோம். இப்போ ஆடி மாதம் முழுவதும் அம்மனுக்கு தான் விசேஷத்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணுறோம். ஆனால் உண்மையான சீக்ரெட்டு ஏன் பண்ணக்கூடாதுங்கிறதுனாக்கா ஆடி அப்படிங்கிறது ஒரு அரக்கனுடைய பெயர். வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி உங்கள் மகதன் சேகர் ராஜா உங்களுடன். வழக்கம் போல தான் நல்ல புது தகவலுடன் வந்திருக்கிறேன். என்ன தகவல்? ஆடி மாதம் குழந்தை பிறக்கக்கூடாது, ஆடி மாதம் திருமணம் ஆனவன அந்த மறுவீடுக்கு போகும்போது அப்போ ஒன்று சேரக்கூடாது. இப்படி ஆடி மாதத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல. அது எதுக்குங்கிறது தெரியாமலே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எதுக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் சொல்ல தெரியாது யாருக்கும், நமக்கு தெரியாது இல்லையா. அதனால் நம்ம சொல்லுவோம் இல்லைங்க ஆடி மாதம்லாம் கூடாதுங்க. ஒரு புதுமண தம்பதிக்கு அப்போ தான் ஆயிருக்கும் கல்யாணம் முடிஞ்சு 4 நாள் தான் இருக்கும். ஆடி மாதம் ஒன்று சேரக்கூடாதுன்னு கூட்டி போயிடுவாங்க பொண்ணு வீட்டில். இதில் நிறைய நான் சொல்கிற பாயிண்ட்டை நல்லா கவனிங்க. அது ஏங்கிறத இப்போ நான் சொல்லிடுவேன், உங்களுக்கு சொல்ல தானே போகிறேன். அதனால் அழகாக கோர்வையாக பின் பாயிண்ட் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் அதை ஓஹோ இதனால தானா அப்படிங்கிறது இப்போ நீங்கள் ஒரு தெரியாததை இப்போ நான் தெரியப்படுத்த போகிறேன். ஒரு கன்க்ளூஷன் நீங்களே வந்துட்டு இனி அதை ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு அதை எல்லோரும் பின்பற்றுறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இதை கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஆடி மாதம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்ட்டு அப்படியே விட்டுடுறாங்க. இந்த பெண்ணை அழைச்சிட்டு போயிடுவாங்கள்ல, ஒன்று சேரக்கூடாதுங்கிறத விட்டுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க என்ன இருக்குது அப்படின்ட்டு விட்டுடுறாங்க. கிராமத்தில் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபப்லி அதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சிட்டிலலாம் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணலைன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் வாய்ப்பு இங்கே அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. இதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாளோட அதை எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணுற மாதிரி அதையும் ஸ்கிப் பண்ணுறாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, நான் ரீசனாக சொல்ல போகிறேன். ஆடி மாதம் திருமணமே பண்ண மாட்டோம் என்னமோ பாருங்களேன். ஆடி மாதம் யார் திருமணம் பண்ணுறோம்? ஆடி மாதம் திருமணம் பண்ண மாட்டோம், ஆடி மாதம் ஒரு நல்ல இதோ வந்துட்டு செய்ய மாட்டோம், கிரகப்பிரவேசம் யார் பண்ணுவோம் ஆடி மாதம் திருமணம் பண்ண மாட்டோம், கிரகப்பிரவேசம் பண்ண மாட்டோம், ஒரு ஆஃபீஸை திறக்க மாட்டோம், புது ஆஃபீஸை எந்த விஷயத்தையும் அதை நம்ம செய்கிறதில்ல. ஏன் அப்படின்னு கேள்வி மட்டும் கேட்டாக்கா இல்லைங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க அவ்வளோதாங்க விடுங்க அப்போ. ஏங்கிறது தான் நான் பதில் சொல்ல போகிறேன். அதே மாதிரி நம்ம ஃபார்மட் நியூமராலஜியில் ஆடி மாதம் நான் வந்துட்டு திருமணத்தை அந்த ஆடி மாதங்கிறத நான் எப்படி எடுத்துப்பேன்னாக்கா ஜூலை ஆகஸ்ட் மாதம் கொடுக்கவே மாட்டேன் யாருக்குமே திருமண தேதியை. அவங்க வரவங்களுக்கு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இந்த ஆடி எப்போ வரும்? ஜூலையில் செகண்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணி ஆகஸ்ட்டில் செகண்ட் வீக்கில் முடியும். அதுதான் அப்போ தான் ஆடி வரும். நான் ஓவராலே கொடுக்க மாட்டேன். ஜூலைங்கிற ஃபுல் மந்த்து கொடுக்க மாட்டேன், ஆகஸ்ட்டுங்கிறது ஃபுல் மந்த்து கொடுக்க மாட்டேன். இதில் மேரேஜ் டேட்டுக்கு, புதுமண தம்பதிக்கிறதுக்கு, புகு விழாக்கு அது கொடுக்க மாட்டேன். ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பனிங் கொடுக்க மாட்டேன். எந்த ஒரு இதுக்கும் அந்த 2 மாதத்தும் நான் பிரேக் பண்ணுறேன். நான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லுவேன். ஆடி அப்படிங்கிறது என்னத்துக்காகன்றது பெரியவங்க நமக்கு சொல்லிக் கொடுக்கல. பண்ணக்கூடாதுங்க அவ்வளோதாங்க அப்படிம்பாங்க. ஆனால் ஆடி மாதம் தான் அம்மனுக்கு நல்ல பெரிய விசேஷமாக கிராண்டாக நம்மளே கொண்டாடுறோம். கூழ் ஊற்றுறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோம். இப்போ ஆடி மாதம் முழுவதும் அம்மனுக்கு தான் விசேஷத்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணுறோம். ஆனால் உண்மையான சீக்ரெட்டு ஏன் பண்ணக்கூடாதுங்கிறதுனாக்கா ஆடி அப்படிங்கிறது ஒரு அரக்கனுடைய பெயர். அரக்கனுடைய பேர் அது. இந்த அரக்கனுடைய பேர் ஆடி, பேர் அந்த அரக்கன் பேர் ஆடி. ஒரு அரக்கனோட பேர் ஆடின்னு இருக்கும் போகும்போது ஆடி மாதம் அப்புறம் நீ எதை செஞ்சாலும் அந்த அரக்கத்தன்மைக்கு உண்டான குணம் குழந்தை இப்போ ஆடி மாதம் பிறக்குதுன்னு வைங்க. இதில் 2 இருக்குது, நல்லா புரிஞ்சுங்க. ஆடி மாதம் குழந்தையும் பிறக்கக்கூடாது, அதே நேரத்தில் ஆடி மாதம் ஒன்று சேர்ந்துனாக்கா அந்த தரிக்குது பாருங்கள், குழந்தை அந்த இது தரிக்கும் பாருங்கள்,
அதுவும் இருக்கக்கூடாது. குழந்தை பிறந்தாதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு அந்த அந்த கரு உரு தரிக்குது பாருங்கள், கரு உரு தரிக்கக்கூடாது. எப்போது? ஆடி மாதம். ஏன்னா ஆடி மாதம் வந்துட்டு என்ன காரணம்னா, அது ஒரு அரக்கனுடைய பேர். அந்த அரக்கன் கூட அம்மனுடைய பக்தன் அவன். ஒரு சமயம் அந்த அரக்கன் வந்துட்டு ஒரே பயங்கர அட்டூழியம் பண்ணிட்டு எல்லா சித்தர்களையும் தேவர்களெல்லாம் கொடுமைப்படுத்தி என்னென்னமோ அரக்கத்தானம், அது அரக்கனாக்கா அரக்கத்தானம்லாம் பண்ணியிருக்கிறாப்புல. இவங்க எவ்வளோ போராடி பார்த்தாங்க, முடியல. சிவன்கிட்ட போய் கூட சொல்லியிருக்கிறாங்க. அவர் சொல்லிட்டாரு, இல்லை அம்பாளுடைய பக்தன் அவன், நீ அங்கே போன்ட்டார் அவர். யார்கிட்ட கேட்டால் அவன் வந்துட்டு அம்பாளுடைய பக்தன் மட்டும் கிடையாது, பக்தி தன்மையில வெறி கொண்டவன். தேவர்கள்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவனை என்னென்னா பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பண்ணவும் முடியல. 2 காரணம். ஒரு காரணம், தேவர்கள்லாம் ஒன்று சேர்ந்தால் ஒரு அரக்கனை பண்ண முடியும். ஒரு காரணம், அம்பாளுடைய பக்தன், தீவிர பக்தன், வெறி கொண்ட பக்தன். அப்புறம் அம்பாள் வந்து கோச்சிக்க போகிறா, அம்மன் கோச்சிக்க போகிறான்னு சொல்லிட்டு உமையால் தான் அவங்ககிட்ட போய் எல்லா தேவர்களும் போய் முறையிட ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா இவனுடைய அட்டூழியம் தாங்க முடியல, தேவர்களெல்லாம் அடிக்கிறப்போல, துன்புறுத்துறாப்போல, மக்களை துன்புறுத்துறாப்போல, அவனால் உண்மைப்படல, அவனால் வந்து கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். அவன் உங்களோட தீவிர பக்தங்கிறதுனால எங்களால் ஒன்றும் செய்ய முடியல, நீங்கள் தான் அவனை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் அம்பாள் வந்துட்டு அந்த அரக்கனை கூப்பிட்டாங்க. அவனை கூப்பிட்ட உடனே அந்த அரக்கன் வந்துட்டு, அம்மா தாயே சொல்லுங்கள், இப்படிலாம் உன் மேலே இது மாதிரி சொல்கிறாங்களே, ஏன் அப்படி செஞ்ச? அவன் அரக்கனமே மூர்க்க குணம் தானே இருக்கும். அதனால் வேறு வழி இல்லை. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் வதம் தான் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அவனுடைய ஞாபகார்த்தமாக என்ன பண்ணிட்டாங்க, ஆடிங்கிற பேரை வச்சு விட்டாங்க. அதுதான் ஆடினாக்கா ஒரு அரக்கனுடைய பேர். இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வரோம். அப்போது ஒரு அரக்கன் பேருங்கிறது இதுதான் உண்மை. ஆனால் நம்ம அதனால தான் ஆடி மாதம் ஒன்று சேரக்கூடாதுங்கிறது ஒரு பாயிண்ட்டு. சரி, அது சேர்ந்து இருந்ததுனாக்கா அப்போ குழந்தை பிறக்க போகும்போது அந்த குழந்தை வந்துட்டு ஒரு அரக்கனுக்கு உண்டான அக்ரெசிவாக இருக்கும், முரட்டுத்தன்மை இருக்கும். ஒரு வீட்டில் அரக்க குணம் கொண்ட ஒரு குழந்தை பிறக்கிறது எப்படி இருக்கும்? அது சரியானதா? இல்லை. குழந்தையே அந்த மாதத்தில் தான் பிறக்குதுன்னா என்ன பண்ணுறது? அந்த கரு தரித்தாலும் தவறு. அதுக்கு தான் சேர்க்கறது இல்லை. ஒன்று சேர்றது வேறு ஒரு காலத்தில் இது பண்ணி அப்புறம் குழந்தை பிறக்கும்போது அதே ஆடி மாதம் பிறந்தாலும் அப்படி தான் இருக்கும். அதுக்கு தான் அந்த ஆடி மாதம் மட்டும் அம்பாளுக்கு வந்துட்டு ஃபுல்லாக ஆடி மாதம் அம்மனுக்கு விசேஷங்கிறதுனுடைய எதுக்குனாக்கா, அந்த அம்பனை வந்துட்டு வதம் பண்ணும்போது அவங்களுடைய ஆக்ரோஷம் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா, அந்த ஆக்ரோஷத்தன்மையை குறைப்பதற்காக தான் அந்த ஆடி மாதம் முழுவதும் அம்பாளுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு நைவேத்தியம் பண்ணுறது, அர்ச்சனை பண்ணுறது, ஆராதனை பண்ணுறது, விசேஷத்தன்மை எல்லாம் பண்ணி அபிஷேகமாக பண்ணுறது, குளுமைப்படுத்துறது. இதுதான் காரணம். நாமளும் வந்துட்டு அதனால தான் வந்துட்டு ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னது காரணம் இந்த ரீசனுக்கு தான். ஆடி மாதம் ஜூலை மாதம் பாருங்களேன். அதனால் இப்போ படிக்கிற பசங்களுக்கு ஜூலை மாதம் பாருங்கள், எஜுகேஷன் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். படித்து முடிச்சதுக்கப்புறம் கெரியர் ஆரம்பிக்க சொல்லுங்கள், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அந்த ஜூலை மாதம் பாருங்கள், வெறும் எஜுகேஷன் டிஸ்டர்பன்ஸ் இல்லை, கெரியர் டிஸ்டர்பன்ஸ் மட்டும்தான் இல்லை, சில பேருக்கு ஃபேமிலியே டிஸ்டர்பன்ஸ் வருது. நீங்கள் நினைக்கிற மாதிரி சிம்பிளாக எதுவுமே எடுத்துக்க முடியாது, உள்ளுக்குள்ள விஷயம் இருக்குது. ஆகஸ்ட்லேயும் அதே ப்ராப்ளம் இருக்கும். அதனால தான், ஏன்னா இது வரைக்கும் நான் ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் கொடுக்க மாட்டேங்கிறது சும்மா கேஷுவலாக சொல்லிடுறது. ரீசன் அதுதான். அந்த ரீசன் எதுங்கிறது இப்போ உங்களுக்கு சொல்லியாச்சு. அப்போது இந்த ஜூலை ஆகஸ்ட் அவாய்ட் பண்ணுறது ஒரு பாயிண்ட்டு. ஆடி மாதம் ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்கிறதுக்கு இது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சிக்காமல் இருந்துகிட்டு இருந்தீங்க. ரீசன் தெரியாது, ஆடி மாதம் பண்ணுறதில்ல, வேண்டாங்க, அது அவ்வளோதான். இன்னும் சில பேருக்கு சொல்ல தெரியாமல், இல்லை அது அம்மனுக்கு உகந்தது அதனால் பண்ணுறதில்லன்னாங்க. உண்மை அதுதான். ரீசன் சொன்னதுக்கப்புறம் இனி என்ன பண்ணிடுவீங்க? ஆடி மாதத்துக்கிட்டே போக மாட்டீங்க, தொட விட மாட்டீங்க, இவ்வளோ விஷயம் இருக்கான்ட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த தகவல் அனைவருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மட்டும் இல்லை, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இருக்குங்கிறதுல டவுட் இல்லை. அதை கடைப்பிடிங்க, அதை கட்டாயம் முறைப்படுத்துங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். இனி எக்காரது கொண்டும் தொடவே தொடாதீங்க. எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்குது. ரீசன் தெரியாமல் இருந்துச்சு, இப்போ தெரிய வச்சாச்சு. ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இனி அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு புது தகவலுடன் உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி நிறைய தகவலை உங்களுக்கு நீங்கள் விரும்பினபடியும் அவ்வளவும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். எல்லாத்துக்கும் பயன்பெறும்படி உள்ளன. இதில் நிறைய சந்தேகங்கள் எதனா இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேளுங்கள்.
நிகழ்ச்சி பார்த்து முடித்தவுடன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.